அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2017ஆம் ஆண்டு நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சமூக அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய சில வினாக்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1. இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அல்புர்னி, அமீர் குஷ்ரு, ஜியாவுல் பரணி, கிசிர்கான் அல்லது கிஜிர்கான். இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்ரு. அடுத்த கொஸ்டின், தஞ்சாவூர் நகரத்தினை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன். சரியான விடை விஜயாலய சோழன். அடுத்த கொஸ்டின், குவாதிர் வாலி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. குவாஜா மொயினுதீன் சிஸ்டி, நிஜாமுதீன் அவுலியா, நாகூர் ஆண்டவர், பாபா ஃபரீத். இதில் சரியான விடை நாகூர் ஆண்டவர். அடுத்த கொஸ்டின், கஜுராஹோ கோயில்களை கட்டியவர்கள் 4 ஆப்ஷன் இருக்குது. 1 பாலர்கள், 2 சந்தேலர்கள், 3 பிரதிகாரர்கள், 4 சாளுக்கியர்கள். சரியான விடை சந்தேலர்கள். கஜுராஹோ கோயில்களை கட்டியவர்கள் சந்தேலர்கள். அடுத்த கொஸ்டின், உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்படும் நாள் 1 ஜனவரி 10, 2 ஏப்ரல் 15, 3 ஏப்ரல் 18, 4 ஏப்ரல் 25. சரியான விடை ஏப்ரல் 18. உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 18. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை வெளியேற்றுக. 1 பிரகதீஸ்வரர் ஆலயம், 2 கங்கை கொண்ட சோழபுரம், 3 அறிவட்டேஸ்வரர் ஆலயம், 4 திருபுவனேஸ்வரர் ஆலயம். சரியான விடை அறிவட்டேஸ்வரர் ஆலயம். அடுத்த கொஸ்டின், இவரின் படையெடுப்பு முகலாய ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வந்தது. 4 ஆப்ஷன் இருக்குது. அகமது ஷா அப்தாலி, நாதிர் ஷா, பகதூர் ஷா, ஷெர்ஷா. இதில் சரியான விடை நாதிர் ஷா. நாதிர் ஷாவினுடைய படையெடுப்பு முகலாய ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வந்தது. அகமது ஷா அப்தாலியுடைய படையெடுப்பு பார்த்தீங்கன்னா மராத்தியருடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்தது. நாதிர் ஷா படையெடுப்பு முகலாய ஆட்சியை முடிவு கொண்டு வந்தது. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. ராஜபுத்திர வம்சங்கள் இந்த பக்கம் அரசுகள். பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா பிரதிகாரர்கள் இந்த பக்கம் பந்தேல்கண்டு, சவுகான்கள் கண்ணோச்சு, ரத்தோர்கள் டெல்லி, சந்தேலர்கள் அவந்தி அப்படின்னு இருக்கு. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா பிரதிகாரர்கள் அவந்தி, சவுகான்கள் டெல்லி, ரத்தோர்கள் கண்ணோச், சந்தேலர்கள் பந்தல்கண்டு. இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழே குறிப்பிடப்பட்டுள்ள முகலாய பேரரசர்களை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்தவும். அக்பர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், பாபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வரிசையாக சொல்லணும்னா முதல்ல பாபர், அவருடைய மகன் ஹுமாயூன், அவருடைய மகன் அடுத்தது அக்பர், அவருடைய மகன் ஜஹாங்கீர். அப்போ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர். DBAC. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கிய அரசர் யாருன்னு கேட்குறாங்க. பிம்பிசாரர், கனிஷ்கர், அக்பர், அசோகர். சரியான விடை அசோகர். மௌரிய பேரரசரான அசோகர் தான் முதல்ல மக்கள் நலம் சார்ந்த அரசை உருவாக்கியவர். அடுத்த கொஸ்டின், காரன்வாலி சட்ட தொகுப்பை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. சர் தாமஸ் ரோ, சர் ஜார்ஜ் பார்லோ, சர் லாரன்ஸ் ராய், சர் ஜான் கிஷோர். சரியான விடை சர் ஜான் ஷோர். காரன்வாலி சட்ட தொகுப்பை தொகுத்து வெளியிட்டவர் சர் ஜான் ஷோர். அடுத்த கொஸ்டின், மௌரிய பேரரசர்களில் தலை சிறந்தவரான சந்திரகுப்த மௌரியரின் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. 1 2001, 2002, 2005, 2004. இதில் சரியான விடை 2001. மௌரிய பேரரசரான சந்திரகுப்த மௌரியரின் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2001. அடுத்த கொஸ்டின், சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. 1996, 1966, 1967, 1956, 1969. சரியான விடை 1969. நம்ம சென்னை மாகாணம்னு இருந்த நம்ம மாநிலத்துடைய பெயரே தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. அடுத்த கொஸ்டின், நவீன குடிமைப் பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா 1 வாரன் ஹேஸ்டிங், டல்கௌசி பிரபு, கார்ன்வாலிஸ் பிரபு, ரிப்பன் பிரபு. சரியான விடை கார்ன்வாலிஸ் பிரபு. நவீன குடிமைப் பணியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் கார்ன்வாலிஸ் பிரபு. அடுத்த கொஸ்டின், கார்டோகிராஃபர் என்பவர் யார் அப்படின்னா வண்டிகளை தயாரிப்பவர், ரதங்களை தயாரிப்பவர், நிலப்படங்களை தயாரிப்பவர்,
கார்களை உருவாக்குபவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்டோகிராஃபர் என்பவர் நிலப்படங்களை வரைபவர். அடுத்த கொஸ்டின், எந்த ஊரில் அமைந்துள்ள கடிகாரத்தின் அடிப்படையில் இந்திய நேரம் கணக்கிடப்படுகிறது? 4 ஆப்ஷன் இருக்குது. கொல்கத்தா, போபால், மிர்ஷாப்பூர், புதுதில்லி. சரியான விடை மிர்ஷாப்பூர். இந்தியாவில் 82 டிகிரி தீர்க்கக்கோடு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தின் அருகில் மிர்ஷாப்பூர் வழியாக அந்த 82 டிகிரி தீர்க்கக்கோடு செல்கிறது. அதன் மேலே ஒளி செங்குத்தாக விழும்போது மதியம் பகல் 12 மணி நேரம் அப்படின்னு இந்தியாவுக்கான திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், பெரிய அளவில் அமையும் நீர்வீழ்ச்சிகளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் துள்ளல்கள், செங்குத்து நீர்வீழ்ச்சி, கீழாறு, சிக்கலான துணையாறு. சரியான விடை செங்குத்து நீர்வீழ்ச்சி. பெரிய அளவில் அமையும் நீர்வீழ்ச்சிகளின் பெயர் செங்குத்து நீர்வீழ்ச்சி. அடுத்த கொஸ்டின், பூமியின் கவசத்தின் மேலடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சியால், சிமா, பேரிஸ்பியர், அஸ்தினோஸ்பியர். சரியான விடை அஸ்தினோஸ்பியர். பூமியின் கவசத்தின் மேலடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அஸ்தினோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், இவ்வாலைகள் பயிரிடப்படும் வயல்களுக்கு அருகில் அமைக்கப்படுகின்றன. 4 ஆப்ஷன் இருக்குது. சர்க்கரை ஆலைகள், பருத்தி ஆலைகள், சணல் ஆலைகள், மாவு ஆலைகள். சரியான விடை சர்க்கரை ஆலைகள். வயல்களுக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஆலைகள் சர்க்கரை ஆலைகள். ஏன்னா இது அதிக வெயிட்டானது, தொலை தூரத்துக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதால எங்கே பயிர் அதிகமாக செய்கிறாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த சர்க்கரை ஆலைகள் அமைஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின், பூமியின் அடியடுக்கு மற்றும் படையடுக்கிற்கு இடையே அமைந்த அடுக்கு எது அப்படின்னா அயனி அடுக்கு, வெளியடுக்கு, வளிமண்டலம், சேனிடை அடுக்கு. சரியான விடை சேனிடை அடுக்கு. பூமியின் அடியடுக்கு மற்றும் படையடுக்கிற்கு இடையே அமைந்துள்ள அடுக்கு சேனிடை அடுக்கு. அடுத்த கொஸ்டின், வளிமண்டலத்தின் மேலடுக்கினை பற்றிய படிப்பு. 4 ஆப்ஷன் இருக்கு. வானிலை முன்னறிவிப்பு, வானிலையியல், விண்வெளி ஆராய்ச்சி, ஜோதிடம். சரியான விடை வானிலையியல். வளிமண்டலத்தின் மேலடுக்கினை பற்றிய படிப்பு வானிலையியல். பசிபிக் பெருங்கடலின் வடிவம் என்ன வடிவம் அப்படின்னா செவ்வகம், முக்கோணம், நீண்ட எஸ், சதுரம்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை முக்கோண வடிவம். இப்போ பசிபிக் பெருங்கடல்னா முக்கோண வடிவம், அட்லாண்டிக் பெருங்கடல்னா நீண்ட எஸ் வடிவம், இந்திய பெருங்கடல்னா முக்கோண வடிவம். இப்போ பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல்னா முக்கோண வடிவம், அட்லாண்டிக் பெருங்கடல் நீண்ட எஸ் வடிவம். அடுத்த கொஸ்டின், கடல் நீரின் உவர்ப்பயத்தினை குறிக்கும் குறியீடு. 4 ஆப்ஷன் இருக்குது. 00/0, 10/00, 0/00, அடுத்தது 00/0. இதில் சரியான விடை 3வது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 0/00. இதுதான் அந்த கடல் நீரின் உவர்ப்பியத்தினை குறிக்கும் குறியீடு. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை நீக்குக. மத்திய தரைக்கடல், சாக்கடல், ஏரல் கடல், காஸ்பியன் கடல். பொருந்தாத ஒன்று ஏரல் கடல். அடுத்த கொஸ்டின், முதலில் அச்சதீர்க்க கோடுகள் நில வரைபடத்தில் வரைந்தவர் யார் அப்படின்னா தாலமி, கெப்லர், பாஸ்கல், வராகமித்திரர். இதில் சரியான விடை தாலமி. டாலமின்னு சொல்லலாம், இல்லை தாலமின்னு சொல்லலாம். அச்சதீர்க்க கோடுகளை முதலில் நில வரைபடத்தில் வரைந்தவர் டாலமி. சரிங்களா? சரி மாணவர்களே, இது வரைக்கும் கேட்டீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.